யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த ரெண்டு சம்பவமும் ஒரே காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த காலை நேரத்திலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வரும்போது அங்கே என்னெல்லாம் நடக்கும், அந்த இடத்துல அந்த குறைவை போக்குவதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழிகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரம் தியானிக்கலாம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த குறைவு வரும்போது பாருங்க, திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி மலை பிரசங்கத்துக்கு போகிறார்கள். ஆண்டவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறார். 3 நாள் பிரசங்கம் பண்ண உடனே அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு பசி வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் அங்கே இருந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்க, ஆகாரம் கொடுங்க. அப்போ ஒரு சீஷன் சொல்கிறாரு, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு பணத்துக்கு எங்கே போவோம், இவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது, இவ்வளவு இந்த காரியத்தை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, திராணி இல்லை, நம்ம கையில் சோர்சஸ் இல்லை, அதனால் இந்த பிரச்சனையை அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ரெண்டாவது ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, ஆண்டவரே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மாலை நேரம் ஆயிடுச்சு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க, டைம் சரியில்லை. என்ன சரியில்லை, டைம் சரியில்லை. மூணாவது ஒருத்தன் சொல்கிறான், இது வனாந்தரமான இடம், இடம் சரியில்லை, இடம் சரியில்லை. இன்னொரு ஆள் கடைசியாக வந்து சொல்கிறான், இதெல்லாம் நமக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, தலை மேலே போட்டுக்க தேவையில்ல, அவங்கவுங்க பாடம் என்ன செய்யட்டும், பார்க்கட்டும், நம்ம இதிலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், நழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி அந்த ஒரு சூழ்நிலையை சந்தித்த பொழுது அங்கு இருந்ததான மனிதர்களுடைய மனநிலை, மனிதர்களுடைய ஆலோசனைகள். எந்த காலை நேரத்திலும் நம்ம வாழ்க்கையிலையும் தேவைகள் வரும் பொழுது, குறைவுகள் ஏற்படும் போது இதுதான் நடக்கும். ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லையோ, ஒருவேளை நம்ம இருக்கிற இடம் சரியில்லையோ, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி தான் போகணுன்னு வச்சுருக்கிறாரு, இப்படி பல குழப்பத்தை மனுஷங்க ஒவ்வொருத்தராக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்தில் குறைவு ஏற்பட்ட பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், மரியாள் இயேசுவினிடத்தில் வருகிறாள். பிரச்சனை முதலாவதாக மரியாளுக்கு தான் வருகிறது. நல்ல திருமண வீடு, கோலாகலமாக வேக வேகமாக எல்லாம் பிஸியாக இருந்துகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் திராட்சை ரசம் குறைவுபடுகிறது. குறைவுபட்ட உடனே அங்கே நின்று கொண்டிருந்த மரியாளை பார்த்து வந்து சொல்கிறாங்க, அம்மா அங்கே திராட்சை ரசம் குறைவுபடுது. உடனே இந்த அம்மா தன்னுடைய குறைவுகளை போக்குவதற்கு யாரிடத்தில் வராங்க, இயேசுவினிடத்தில் வராங்க. ஆகவே தான் நாம் மரியாளை தெய்வமாக வணங்குவதில்லை. மரியாள் ஒரு மதிப்புக்குரிய ஒரு தாய் தான், மரியாள் ஒரு மதிப்புக்குரிய பெண்மணி தான். ஆனால் மரியாள் தெய்வம் அல்ல. மரியாள் மனுக்குலத்துக்காக இரத்தத்தை சிந்தி என்ன செய்யலை, பாடு அனுபவிக்கலை. மரியாள் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு ஒரு கருவியாக கர்த்தர் அவங்களை என்ன செய்தார், பயன்படுத்தினார். அவ்வளவே தான் தவிர மரியாளை என்ன செய்ய முடியாது, வணங்க முடியாது. அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், ஆனால் அவர்கள் வணங்குவதற்குரியவர்கள் அல்ல. இதில் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. வணக்கத்துக்குரியவர்கள், வணங்குவதற்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம வணங்குவதற்கு உரிய ஒரே ஒரு ஆள் யார், நம்மை உருவாக்கின தேவன். ஆமென். நம்மை படைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரமே நாம் பணிந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், வணங்க வேண்டும். மற்ற யாருக்கும் அவருக்கு கொடுக்கிற அந்த கனத்தை, அவருக்கு கொடுக்கிற அந்த மகிமையை நாம் என்ன செய்யக்கூடாது, பகிர்ந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் என்ன செய்கிறது, நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே திராட்சை ரசம் என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ இயேசு பதில் சொல்கிறார், என்னுடைய வேலை என்ன பண்ணலை, இன்னும் வரல.
அப்போது இவங்க சொல்கிற அந்த வார்த்தை என்ன, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய வாயிலிருந்து நமக்கு வார்த்தை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நாம் தேவனை சந்திக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தில் அற்புதங்கள் உண்டு, தேவனுடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்குகிற வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பிக்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் கூட மனிதரிடத்தில் ஒருவேளை இந்த அம்மா போயிருந்தா பலவிதமாக இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசு சொல்கிறார், எப்பா எங்கள் ஒரு தேவருக்கு 5000 பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு போடணும். ஒருத்தர் சொல்கிறான் நேரம் சரியில்லை ஆண்டவரே, ஒருத்தர் சொல்கிறான் இடம் சரியில்லை ஆண்டவரே, ஒருத்தர் சொல்கிறான் ஆண்டவரே ஆளுங்களும் சரி கிடையாது, எல்லாத்தையும் நம்ம கை கழுவி விட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இது மனுஷன் சொல்கிறதுங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் இந்த மரியாள் வந்ததுனால அங்கு அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சத்தத்திற்கு வல்லமை உண்டு என்று சொல்லி. இதை நன்கு உணர்ந்த அந்த தாவீது சொல்றான், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை என்ன செய்கிறதாம், முறிக்கிறது, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்குறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை இங்கிருந்து சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாவான். அப்போ கடவுளுடைய வார்த்தை ஜீவனை உண்டு பண்ணுகிறது. ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலையில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பாதையில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த மாதிரி ஐயோ குறைவுபட்டு போயிருச்சு, எல்லாரும் முன்னாடி அவமானம் வந்துருமே, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே, எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, ஏன் இந்த குறைவு என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த நாட்களில் தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கடினமான ஒரு காரியம்தான். ஒரு அழுத்தம் நிறைந்த அந்த நேரத்தில் கடவுளுடைய சத்தத்தை கேட்கறது கொஞ்சம் கடினம் தான். நம்ம நல்லா இருக்கும்போது யாரும் வந்து நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கடினமான சூழ்நிலைக்கு போகும்போது பல சத்தங்கள் நம்முடைய காதுகள் என்ன செய்யும், கேட்கும். அதில் எப்படி சார் நான் கடவுளுடைய சத்தத்தை கண்டுபிடிக்கிறது? எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் சோர்ந்து போய் சூறை செடியிலே படுத்தவனாக, ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிட்டான். அவனுடைய சூழ்நிலை அவனை சூறை செடியின் கீழாக படுக்க வைத்தது. இனிமேல்ட்டு எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி வாழ்ந்து எனக்கு என்ன பயன்? நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், ஆனால் என்ன நடந்தது? அந்த எசபேல் நாளைக்குள்ள உன் உயிரை எடுத்துறனா இல்லையா பாருன்னு ஒரு பயமுறுத்தலான அந்த வார்த்தை வந்தவுடன் வல்லமையான ஊழியம் செஞ்ச அந்த மனுஷனை என்ன பண்ணுறான், சூறை செடிக்கு கீழே போய் படுத்துட்டா. போதும் கர்த்தாவே என் உயிரை என்ன செய்யுங்க, எடுத்துக்குங்க. இப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு? முதல்ல பார்த்தா பயங்கரமான ஒரு காற்று என்ன செய்யுது, வீசுது, சூறாவளி வீசுது. அதில் கர்த்தர் என்ன செய்யலையா, இல்லையா. இடி முழக்கம் கேட்குது, கர்த்தர் இல்லையா. கொஞ்சம் அமைதியான ஒரு தென்றல், ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு கேட்கிறது. எலியாவை பார்த்து கேட்குறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம்? ஆமென். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சத்தத்துக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலியாவே உன்னுடைய வேலை இன்னும் முடியல, எலியாவே உன்னுடைய ஊழியம் இன்னும் முடியல, எலியாவே நீ இவ்வளவு சீக்கிரம் சாகுறன்னு நினைக்கிற இல்லை, உனக்காக நான் வைக்கப்பட்டிருக்கிற ஊழியம் மிகவும் பெரியது. நீ எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், யெகூவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும், இன்னும் உனக்கு அடுத்தது ஒரு பெரிய சந்ததியை நீ உருவாக்க வேண்டும், தேசத்துக்கு ஆசீர்வாதமான இரண்டாம் கட்ட தலைவர்களை நீ உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவுக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, 40 நாள் நடந்து போகிறதற்குரிய பலனை அந்த சத்தத்தின் மூலமாய் கொடுத்தார். அல்லேலூயா.
ஒருவேளை அவன் மனுஷன் சத்தத்தை கேட்டிருந்தானா, ஐயையோ அந்த அம்மாவா அதை நினச்சா அவனை காலி பண்ணிடும் அப்படின்னே சொல்லி அவன் சோர்ந்து போய் அவனே சீக்கிரமாக செத்து போயிருப்பான். எலியாவோடு கூட பேசின அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த கடினமான சூழ்நிலையில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பல ஆலோசனைகள், பல சத்தங்கள், பல காரியங்கள், பல வார்த்தைகள் இந்த நெருக்கத்தின் நேரத்தில் வந்தாலும் நீ போய் அமர வேண்டியது ஆண்டவருடைய சமூகம். அந்த ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே உன்னுடைய வாழ்க்கைக்குரிய சத்தத்தை உன் காதுகளிலே கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இப்போ இந்த வேலைக்காரர் அவர் என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுத்த பொழுது அசாதாரணமான காரியத்தை செய்யறதுக்கு ஒரு பலனை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல. ஏற்கனவே நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் அவன் வளைய போடுன்னு. இவன் சொல்கிறான், முழுவதும் நான் என்ன பண்ணுறேன், பிரயாசப்பட்டுட்டேன், இனி நான் போய் என்ன செய்கிறது. நிறைய நேரத்தில் நம்முடைய அனுபவங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு எதிராக வந்து நிற்கும். பலருடைய அனுபவங்கள், அவன் கூட இருந்த கூட்டாளிலாம் சொல்லியிருக்கான், முழுவதும் நைட்டு ஃபுல்லாக இவன் ஒரு நாள் மட்டும் அந்த இடத்துல போய் பிரயாசப்பட்டிருப்பான் அப்படின்னு இல்லை. ஒரு பல மாதங்கள் மீனை பிடிச்சி ஒன்றும் கிடைக்காம தோல்வியோடு கூட இங்கே படகை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ அவனை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, மீண்டும் போய் வளைய போடு. ஆமென். ஒரு பக்கம் மனசில் பலன் இல்லை, ஒரு பக்கம் சரீரத்தில் பலன் இல்லை. ஆமென். இப்போ கூட இருக்கிற கூட்டாளிங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஆவர டைமா, பகல் டைமில் எங்கன்னா மீன் வெளில வருமாடா. அவர் எதனா சொல்லுவார். ஏசு எதனா, அவருக்கு வேறு வேலை இல்லை. நம்ம வேலையை பார்ப்போம். மீனும் பிடிக்க தேவையில்ல, எதுவும் பிடிக்க தேவையில்ல, அப்புறமா பார்க்கலாம். நீ அவர்கிட்ட சொல்லு, நைட்டு வந்து என்ன செஞ்சுக்கிறேன், பிடிச்சிக்கிறேன், மறுபடியும் நைட்டு வர ஆண்டவரே சொல்லியிருக்கலாம். ஆனால் வசனம் அழகாக போட்டிருக்குது. இங்கே இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் ஆண்டவர் காலையில் உணர்த்தினார். ஒன்று, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, அந்தபடியே அவர்கள் செய்து தாங்கள் வலை. இப்போ அவர் சொன்னது என்ன சொன்னார், ஆழத்தில் அவன் வலை என்ன செய்ய போடு. ஆமென். யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக போய் டயர்டாகி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்குறான், நல்ல பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம போய் ஆழத்தில் வலைய போடு. ஆமென், அல்லேலூயா. இப்போ அது போட்டை எடுத்து பக்கத்தில் போடுன்னு சொல்ல, ஆழத்துலனா எவ்வளோ தூரம் போயிருக்கணும், எப்படியும் ஒரு 20-30 கிலோமீட்டர் என்ன செஞ்சுருக்கணும், ஆழத்துக்கு போயிருக்கணும். போனால் தான் வலையை என்ன செய்ய முடியும், இல்லை பக்கத்திலே போடுப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம். இப்போ இவனுடைய கீழ்ப்படிதலை இவன் என்ன செய்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு ஆண்டவர் செக் பண்ணுறாரு. இப்போது அந்த செய்கிறதுக்கு ஒரு பலனை இந்த வார்த்தை அவனுக்கு கொடுத்தது. என்னன்னா, இவன் உட்காந்த வசனத்தை கேட்குறான். இந்த இயேசுவை குறித்து அநேக காரியங்களை இவன் கேள்விப்பட்டவனாக இருந்தான். இந்த இயேசு அநேகரை சுகமாக்குகிறார், இயேசு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். இத்தனை மகிமையான காரியத்தை செய்கிற அந்த இயேசு சொல்லும்போது நாம் செய்த அற்புதம் நடக்கணும் ஒரு விசுவாசம். ரெண்டாவது, அந்த இயேசு என் படகில் இருக்கிறார். ஆமென். சொன்னவர் எங்கே இருக்கிறாரு, சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே போட்டில் எங்கே கரையோரமாக நின்று மீன் கிடைக்கலன்னா அப்படியே போயிடுற ஒரு ஆள் கிடையாது. உன் தோல்வியிலும் உன் வெற்றியிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் அந்த இயேசு. அல்லேலூயா. அவன் வந்து வலையை போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் கூடவே என்ன செய்கிறாரு, இயேசுவை பார்த்தான் அவன். இந்த இயேசு நிச்சயமாக என் வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதங்களை என்ன பண்ணுவார், செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். அந்த வலை கிழியத்தக்க ஆண்டவர் மீன்களை பிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை பார்த்து தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், தவறிப்போம்.
2 காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மரியாள் தன் குறைவுகளுக்காக இயேசுவை போல் என்ன பண்ணுறா? போய் சந்தித்தாள். இந்த இடத்துல பேதுருவின் குறையில் மாறுவதற்கு இயேசு பேதுருவை சந்தித்தார். எப்படியோ ஒரு சந்திப்பு என்ன செய்யுது? ஒன்று இயேசுவனை சந்திக்கலாம், நீ போய் இயேசுவை சந்திக்கலாம். ஆனால் சந்திக்கிற இடத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வை கொண்டு வருகிறது. ஆமென். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமில்லாததை நிரப்புகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தேவனுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்கிறது கிடையாது, கேட்குறதே கிடையாது. வேகமாக போய் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஓடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரையும் அப்படி எழும்பி நின்று கடைசியாக நீங்கள் எப்போ ஆண்டவர் சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், அப்படின்னா என்ன பாஸ்டர்னு கேட்போம் இல்லை? அப்படின்னா என்ன, ஆண்டவர் எப்போ பேசினார்? ஏன்னா பிஸியாக இருக்கிறோம்ல. ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது நம்மக்கிட்ட இருந்து போகிற ரிப்ளை, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தால் கூட போல, தொடர்பு எல்லையிலேயே என்ன செய்யலை? இல்லை. தொடர்பு கொள்கிற எண்ணமே அவருக்கு என்ன செய்யலை? இல்லை. எல்லைக்கு வெளியே இருந்தால் கூட திருப்பி உள்ளே என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். இப்போ அவர் தொடர்பு எல்லையிலேயே என்ன செய்யலை? இல்லை. அவரை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்ய முடியாது. இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கார் சார். அப்படி தான் ஒரு மெசேஜ் நம்மக்கிட்ட போகுது. தேவன் நம்மை சந்தித்தால் மாத்திரமே தேவ சத்தத்தை கேட்க முடியும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். குடும்பத்தில் அற்புதங்களை பார்க்க முடியும். உன் குறைவுகள் மாறுவதற்கு நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம்? அந்த பேதுருவை போல முழுவதும் பிரயாசப்படுறோம். என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம். இங்கே போனால் அங்கே போனால், அதை செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஓட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் இல்லை. என் குறைவு மாறுவதற்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? என் வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி எனக்கு இருந்தாலும், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறீங்க? நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறீங்க? ஒவ்வொரு காரியத்தையும் நம் தேவ சமூகத்தில் இருந்து கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு வாரமும் கேட்குற பிரசங்கமாக நினைக்காம இந்த வாரத்திலேருந்து கொஞ்சம் முயற்சி எடுங்க. உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அல்லவா? நான் ஒரு கல்லையோ மண்ணையோ கும்பிட வரல. நீர் என்னோடு கூட பேசுகிறவர், வேதத்தின் மூலமாய் பேசுகிறவர், சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறவர். உம்முடைய சமூகத்திலே அமரும் பொழுது நீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர்? பேசுகிறீங்க. அந்த சத்தம் நம்ம காதுக்கு என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். 2 காரியம் இங்கே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இங்கே பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே நீ என்ன பண்ண? ஆழத்தில் போய் உன் வலை என்ன செய்ய போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறான்? இல்லை ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன். அப்போ 2 காரியத்தை மாத்திரம் இந்த இடத்துல நான் வைக்க விரும்புகிறேன். 1, தேவ சத்தத்தை கேட்கிறது. 2, அதன்படி செய்கிறது. நிறைய பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாங்க, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம என்ன செய்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. சத்தத்தை கேட்குறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அது வேற கேட்டகரி. சத்தத்தை கேட்குறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. ஒரு சில பேர் சத்தத்தை கேட்குறாங்க. இப்போ அந்த சத்தத்தை கேட்குறதுனா எப்படி? முதலாவதாக இல்லை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் ஒவ்வொரு நிபந்தனைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேதத்தை வாசித்து அவர் சத்தம் கேட்கும்போது இதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? செய்யணும். இப்போ அங்கே திராட்சை ரசம் குறைவாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்? ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க, நீங்கள் போய் திராட்சை ரசம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணலை? மாற்றி என்ன பண்ணலை? அவங்க செய்யலை. ஏன்னா மனுஷருடைய யோசனை என்ன தேவை? திராட்சை ரசம் தேவை. இப்போ இருக்கிற கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துகிட்டு வா அப்படி அவர் சொல்லலை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் சொல்கிறாருல்ல. அப்போ அதன்படி அவங்க என்ன செய்யணும்? செய்யணும். அப்போ நம்ம வசனத்தை வாசிக்கும்போது இன்றைக்கி தவறாகவே நம்ம வாசிக்கிறோம். நிறையா வாசிக்கிறப்ப நம்ம வாசிக்கிறது எல்லாமே சங்கீதமும் ஏசாயா 2 மட்டும்தான் வாசிப்போம். மற்றதெல்லாம் என்ன செய்கிறது கிடையாது.
லேவியராகமம் அப்படின்னா என்ன பாஸ்டர்னு கேட்போம். அது எதுக்கு இல்லை, என்னாகமோ லேவியராகும் யாத்திராகமம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10-15 அதிகாரம் போகும். அது தாண்டின பிறகு அதோட ஸ்ட்ரெயிட் ஜம்ப் எங்கே? சங்கீதம் வந்துடும். சங்கீதத்திலேருந்து நீதிமொழிகள், அப்புறம் ஏசாயா எரேமியாலாம் நமக்கு ஆவர கதை கிடையாது. அது மிஞ்சி போனால் அந்த பக்கம் இப்படியே ஜம்ப் பண்ணி தான் என்ன செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பைபிளை என்ன செய்யக்கூடாது, வாசிக்க கூடாது. அல்லேலூயா. அப்போ அந்த பைபிளை வாசிக்கும்போது ஒரு வசனம் நமக்கு வருதுன்னு சொன்னால், ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறாருன்னா, அப்போ அது மேலையும் வாசிக்கணும் கீழையும் வாசிக்கணும். என்ன சொல்கிறார்? ஆமென். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பயந்த ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கூட இருக்க மாட்டார். கர்த்தர் பேசிட்டாரு, ஆண்டவர் என் கூட காலைல ஜெபம் பண்ணுறப்ப நீ பயப்படாதன்னு சொல்லி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரோன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் அங்கே என்ன இருக்கும்? காலைல நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நீ பயப்படாதான்னு சொல்லி பேசுகிறாரு. வாசலில் அப்போ தான் என்ன போட்டு வச்சுருப்பான்? உடனே எதுக்கு போட்டான்னு தெரியலையே, எதுக்கு போட்டான்னு தெரியலையே, இது யார் போட்டிருப்பா, இது எதுக்காக போட்டிருப்பாங்க, என்ன நடக்க போகுது? அப்போ தான் போகிறப்ப செருப்பு பிஞ்சிடும், அப்பயே தெரியும். அப்போ தான் போகிறப்ப எதனா ஒரு பிரச்சனை வரும், அப்பயே தெரியும். அப்போது ஆண்டவர் பேசி எதனா பிரயோஜனம் உண்டா? அவர் என்ன சொல்கிறாரு, நீ இன்னைக்கு பல காரியம் நீ பார்க்க போகிற, நீ பயப்படாத. அப்போ என்ன பண்ணக்கூடாது? அவள் உடனே சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு நீ என்ன செய்யாத. அல்லேலூயா. நம்ம உடனே என்ன செய்யணும்? சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்கள் என்ன செய்வீங்க? மிதிப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால் எதுவும் என்ன செய்யாது. ஆமென். நல்ல தைரியசாலியாக இருந்தால் ஒருவேளை முழு எலுமிச்சம்பழமாக இருந்தால் எடுத்து ஜூஸ் கூட போட்டு என்ன செய்யலாம், குடிக்கலாம். ஆனால் அந்த தைரியம் நமக்கு இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ கவனிங்க, பயப்படாதன்னு காலைல பேசுனா என்ன பண்ணக்கூடாது, அதான் கீழ்ப்படிதல். அப்போது நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, நீங்கள் இதை சொன்னீங்க, நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற நாம அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு நாம் செய்தால் மாத்திரமே அந்த அற்புதத்தை என்ன பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பல தோல்வியோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அவர் வார்த்தையை நம்புகிறோம், அந்த வார்த்தை நமக்கு பலன் தருகிறது, ஆனால் பலன் கொடுக்கறதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. பலன் தருகிறது, பலன் கொடுக்க நம்ம என்ன செய்கிறதில்ல, கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்வீங்க, நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. இந்த பேதுரு அந்த வார்த்தையை கேட்டான், அவனுக்கு பலன் கொடுத்தது, அந்த பலன் அவனை கீழ்ப்படிய செய்தது. கடினமான அந்த சூழ்நிலை தான், எப்படி வலை போடுறது, எங்கே போடுறது. இப்போ ஒரு பக்கம் அனுபவம் சொல்லுது, ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த டைம் சரியில்லைப்பா, இது உனக்கு கிடைக்காதுப்பான்னு. எல்லா சூழ்நிலையும் எதிர்மறையாக இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தினதற்குரிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் கர்த்தரை மாத்திரமே பார்த்தான். சொன்னவர் யார்? அவர் ஜீவன் உள்ளவர். ஆமென். சொன்னவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் சத்தத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை. நீங்கள் நிறைய நேரம் நம்ம சத்தத்தை என்ன செய்கிறோம், கேட்குறோம். கேட்கல நம்ம சொல்ல முடியாது. டிவி போடுறோம், அங்கே ஒரு சத்தம் கேட்குது, இங்கே பைபிள் வாசிக்கிறோம், அங்கே ஒரு சத்தம். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறப்ப சொல்ல, பாஸ்டர் இதை தான் பாஸ்டர் நினச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினேன். ரைட்டு, பேசுனதுக்கு என்ன தான் பண்ணோம், பேசுனதுக்கு என்ன தான் பண்ணோம். அதை பேசினார் பாஸ்டர், அதோட முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து இறங்கி படிக்கட்டு விட்டு கீழே இறங்கின உடனே பேசுனதெல்லாம் என்ன செஞ்சுருவோம், நம்ம
மறந்துடுறோம்ல. அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அந்த சத்தத்துக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை இந்த காலை நேரத்தில் கீழ்ப்படிதலை குறித்ததான காரியம் இயேசு என்ன சொன்னார், சபைக்கு இயேசு என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு 2 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த ஒரு வசனத்தை? மத்தேயு 6:33. முதலாவது ஓகே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க? தேடுங்கள். இந்த வார்த்தையை இயேசு எங்கே சொல்கிறார்? மலை பிரசங்கத்தில் சொல்கிறார். இதுதான் அவருடைய ஆரம்ப ஊழியம். ஆரம்ப ஊழியம் எங்கே ஆரம்பிக்குது? மலை மேலே, மலையில் அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, இயேசு மலையின் மேலே இருக்கிறார். அப்போ அந்த மலையில் போய் மலை மேலே உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே இப்போ இந்த ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். ஆமென். எதுக்கு போனாங்க? அவர்கிட்ட வார்த்தை கிடைக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான் இயேசுவை தேடி ஜனங்கள் என்ன செஞ்சாங்க. இன்றைக்கி இயேசு என்னை தேடி வரட்டோன்னு உட்காந்துருக்குறோம். அதான் அவரும் வரமாட்டேன்றார், நமக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேன்து. நீ வேணும்னா என்னை தேடி என்ன செய், வா. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டவரை தேடி போகிறாங்க. இப்போ ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணுறார். இதில் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. அதில் முதலாவது அவருடைய நீதியையும். இப்போ இவங்க தேடாமையாக அங்கே வந்திருக்கிறாங்க. இயேசுவை தேடி தானே போயிருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்கள என்ன தேடுங்கள்ன்றாரு? சொல்லுங்க. இவங்களோ இங்கேருந்து கஷ்டப்பட்டு தேடி தான் போயிருக்கிறாங்க. தேடி அவ்வளோ தூரம் வந்தவங்கள முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன பண்ணுங்க? தேடுங்கள் அப்படின்றாரு. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். முதலாவது உங்களை தான், நீங்கள் தான் வேணும்னு குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் உங்களை தேடி என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். அப்போ வந்தவங்களை திருப்பி தேடுங்கள்ன்றாரு. என்ன அர்த்தம்? ஓகே, கிட்டத்தட்ட நெருங்கின மாதிரி. இப்போ இவங்க தேடி வந்தது எதுக்குன்னா, இந்த இயேசுக்கிட்ட போனால் என்ன தருவார்? என் பிரச்சனை மாறுமா, எனக்கு இது ஆகுமா, இது நடக்குமா, இப்படின்னு தான் தேடி வந்திருந்தாங்க. இவங்க எதை தேடி வந்திருந்தாங்க? இயேசுவின் கையில் இருக்கிறத தேடி வந்தாங்க. இயேசுவை தேடி வரல. ஆமென். இப்போ இன்றைக்கி எல்லாத்தையும் மைக்கை கொடுத்து நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு வரீங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லாம் நம்ம என்ன சொல்வோம்? சொல்லுங்க. இயேசு நல்லா அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, எனக்கும் செய்வார். ஆமாம். அடுத்தது எதுக்காக வந்தீங்க? சும்மா டயலாக்லாம் பேசக்கூடாது. ஆண்டவரை துதிக்க வந்தோம். ஓகே. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கிறோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கும் அப்படி தான் ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. 5000 பேர்னா 50,000 பேர் இயேசுவை தேடி வந்ததுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை கை கால் வலி பிரச்சனையாக இருக்கலாம், பிசாசு பிரச்சனையாக, ஏதோ ஒரு பிரச்சனை மாறுங்க அவர்கிட்ட போனால் அப்படின்னு தான் ஒரு கூட்டம் என்ன செஞ்சுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்ய தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம். நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க கவலையாக இருந்தாங்க. அப்போ இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? இதெல்லாம் அவர் தருகிறதற்கு தடையில்லை. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையில்லை. அவர் கொடுக்கிறதுல தாராளமுடையவர், ஏராளமாய் கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்த பொழுது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மகிமையாயிருந்தது, ருசியாயிருந்தது. அந்த இடத்துல பேதுருவின் வாழ்க்கையில் பார்க்குறோம், அவன் சொன்னபடி செய்து திரளான மீன்களை என்ன செய்தானா, வலை கிழியத்தக்க மீன்களை கொடுத்தான். என்ன பண்ணான்? இப்போ அவர் கொடுக்குறது, பேதுரு பாவனி ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு 50-40 ஒரு 5 கிலோ மீன் இல்லைன்னா ஒரு 10 கிலோ மீனோடு முடிச்சிட்டாரா?
அங்கே வசனம் போட்டிருக்கு, அவன் வலை கிளியத்தக்க மீன். இப்போ கூட்டாளியை பார்த்து என்ன செய்கிறாங்க, வாங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க வாங்க வாங்கன்னு இப்போ அவனுக்கும் மீன். ஆமென். இப்போ ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டேன்னா போதும், உன் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நம்ம அதான் செய்யறதில்ல. இயேசுவை தேடி எதுக்கு வரோம்? இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷம் 50 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் எனக்கு எதனா தருவாரா, எனக்கு அற்புதம் நடக்குமா, என் பிள்ளை வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, என் குடும்பத்துக்கு இது நடக்குமா, வருமானம் கிடைக்குமா, கடன் மாறுமா, சரி ஓகே இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் வந்தோம், அதை மாற்றி என் தேவனை தேட தேட இவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த ஒரு இடத்திற்கு வரும்பொழுது தான் நிறைவான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம தேவை மட்டும்தான் என்ன செய்யும், அதுவும் அறகுறையாக தான் என்ன செய்யும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கேட்குறது மட்டும்தான் என்ன செய்யும், ஆண்டவர் இந்த 10,000 கடன் அடைச்சிருங்க அப்படின்னா ஒரு 5,000 மட்டும் என்ன செய்யும். அதுக்கு அந்த 5,000 முடிகிறதுக்குள்ளே 50,000 வந்து நிற்கும். ஆண்டவரே 5,000 முடிஞ்சு 50,000 என்ன செஞ்சிருச்சு. அவர் நம்மளை கடன்காரனா இல்லை கொடுக்கிறவனா வைக்கணும்னு அவருக்கு தெரியாதா? நம்ம ஏன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அவரை தேட தேட உன்னை கர்த்தர் கொடுக்கிறவனாய் மாற்றுவார். வசனம் அப்படி தான் சொல்றதுக்கு, உன்னை கடன் வாங்குகிறவளாய் அல்ல கடன் கொடுக்கிறவளாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன, அன்னைக்கு 2024 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை தேடி போனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவர் என்ன கொடுப்பார். இயேசு கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், என் கண்ணு திறக்குமா, என் காது திறக்குமா, என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா, இப்படி தான் போய்கிட்டு இருந்தான். இதனால தான் ஆண்டவங்களை பார்த்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுங்க, தேடுங்கள். ராஜ்யம் எதை குறிக்கிறது? அவருடைய ஆளுகையை குறிக்கிறது. நீதி எதை குறிக்கிறது? அவரோடு கூட இருக்கிற அந்த உறவை குறிக்கிறது. ஆமென். நீ முதலாவதாக கர்த்தர் உன்னை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடு. கர்த்தர் உன்னை ஆட்சி பண்ண இடம் கொடு. நம்ம வீட்டில் இயேசு வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி போடுறதுனால இல்லை, அவர் உண்மையாகவே நம்முடைய வீட்டிற்கு தலைவராக இருக்கிறாரா, நம்முடைய பொருளாதாரத்துக்கு தலைவராக இருக்கிறாரா, நம்ம வருமானத்துக்கு தலைவராக இருக்கிறாரா, நம்முடைய சரீரத்துக்கு அவர் தலைவராக இருக்கிறாரா. அவர் நமக்கு தலைவராக இருந்தால் எல்லாம் தலைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொண்டிருப்போம். இன்றைக்கு அவரை நம்ம ராஜாவாக மாற்றாதனால தான் எல்லாம் நம்மளே என்ன செஞ்சிட்ருக்குறோம், நான் தான் ஓடணும் நான் தான் ஓடணும் நான் தான் ஓடணும்னு ஞாயிற்றுக்கிழமையும் ஓடுற கூட்டம் என்ன செய்யுது. ஆமென். அல்லேலூயா. இப்போ முதல் காரியம், இயேசு சொன்ன 2 காரியத்தை மாத்திரம் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அவர் கையில் என்ன கிடைக்கும், அவர்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார்னா கடைசி வரைக்கும் அந்த பற்றாக்குறையில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், வாழ்ந்துட்டுருப்போம். நம்முடைய எண்ணங்கள் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் மாறணும். ஏன் ஆண்டவரை தேடி வரேன் அப்படின்ற அந்த ஒரு நோக்கம், எதுக்காக நான் வரேன், நல்லது தான், ஆராதனைக்கு வரேன், ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார், அவரை அன்பு செலுத்த வந்திருக்கிறேன். ஆமென். அவர் நேசிக்க நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் உங்களை துதிக்க வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன், நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். சபைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் உம்மை தேடுவதற்கு வருவேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க இவைகளெல்லாம் இப்போ எழுத சொன்னால் எழுதுவீங்க பார்த்தீங்களா? இப்போ எழுத சொன்னால் எதெல்லாம் எழுதுவோம், பாஸ்டர் எனக்கு இந்த தேவை இந்த தேவை இந்த தேவை இந்த தேவை இந்த தேவை அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. பெரிய லிஸ்ட் இருக்குதா இல்லைங்களா? அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் திரளாய் கொடுக்க போதுமானவர். அதை பேதுருவின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அவன் ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தினான், ஆண்டவரை மையப்படுத்தி பார்த்தான். திரளான மீன்களை. எப்படி சொல்கிறீங்க, ஆண்டவர் என்றைக்கு அவனோடு கூட பேசினார் அவ்வளவு மீனை பிடிச்சிட்டு வந்து நிற்கிறான். இப்போ உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க. மீன்களை எல்லாம் பிடித்து கரைக்கு வந்தோடனே என்ன நடக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில்
அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் ஏதாவது கிடைக்குமா இந்த ஆண்டவரை தேடி போனான்னு வந்தவன் இப்போ அவனுடைய வாழ்க்கை மாறினது. இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த அனுபவம் இருக்குதா? நம்ம 20-25 வருஷம் வரும், 30 வருஷம் வரும். இன்னைக்கு வேலை வச்சா எத்தனை பேர் நம்ம காலி ஆயிடுவோன்னு தெரியாது இல்லை? எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பற்றி, அவருக்கு என்ன பண்ணாங்க? பின்பற்றி போனார்கள். ஆமென். அந்த ஒரு இடத்திற்கு வந்தாதான் இவைகளையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்வார்? கூட என்ன பண்ணுவார்? இப்போ இவ்வளோ நாள் எதனா கிடைக்குமான்னு வந்த அந்த பேதுரு, இதனால் எந்த பலனும் இல்லை, இதை கொடுத்த அந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும், என்ன இருந்தாலும் அவர் எனக்கு போதும்னு அவருக்கு பின்னாடி போக ஆரம்பித்தான். ஆமென். அது முதலாவதாக ஆண்டவர் அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதை நீ செய், கீழ்ப்படி, இதை செய், உன் குறைவெல்லாம் என்ன செய்யும்? மாறும். ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தையை மாத்திரம் நம்ம பார்த்து முடிப்போம். அதே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது அவருக்கு போட்ட கட்டளை, பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் 2 பிரதானம். ஒன்று, நீ என்ன தேடு. ரெண்டாவது என்ன சொன்னார்? நீ போய் மக்களை தேடு. ஆமென். ஃபஸ்ட்டு யாரை தேடு? என்ன தேடு. ரெண்டாவது, தேவையுள்ள மக்களை என்ன செய்ய? சந்தித்து அவர்களுக்கு என்னை குறித்து நீ என்ன பண்ணு? சொல்லு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்கி. ஆமென். இந்த 2 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பிரதானமாக செய்ய ஆரம்பித்தோன்னா நம் குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. இன்னும் நம்ம அந்த சுயநலமாக இன்னும் நம்ம காரியத்தையே பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலத்தால் தான் நாம் வாழ முடியும். நம்ம திராணியால் தான் நம்ம வாழ முடியும். ஆண்டுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? கிடைக்காது. ஆண்டுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணுமா? அவர் சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அவர் காலையிலே எழுந்து அவர் என் கூட இன்னைக்கு என்ன வார்த்தையை பேச விரும்புகிறார். ஏதோ அவசரமாக ஏதோ ஒரு 4 வார்த்தை கேலண்டரில் பார்க்குறது, இல்லை டிவியில் யாருன்னா சொல்கிறது இல்லை. காலையில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்தில் நீர் என்னோடு கூட என்ன பேசுகிறேன், அது உன் வாழ்க்கையில் அந்த நாளுக்குரிய பலனை தரும். அது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நாளுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஆமென். வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, மாதத்துக்கு ஒரு முறை அல்ல, உனக்கு கிடைக்கப்படுகிற ஒவ்வொரு நாளையும் நாம் தேவனுடைய சமூகத்தில் செலவு பண்ணும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். ரெண்டாவது காரியம் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க? சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்கி. நாம் பார்க்கிற அனைவருக்கும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும், நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றும், நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும். ஆமென். யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை உடைப்பதற்காய் தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 2 வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய, சபை கீழ்ப்படியும் பொழுது முதல் வார்த்தை கர்த்தரை தேடுகிறது, 2வது வார்த்தை அவரை தேடுகிற நாம் ஜனங்களை தேடி போக. இன்றைக்கி நிறைய பேர் அவரை தேடுறான்னு உட்காந்துருக்குறாங்க. அவர் உருவாக்கின ஜனங்களை தேடி போவதற்கு ஆட்கள் இல்லை. அவர் படைத்த ஜனங்களை தேடி போவதற்கு, அழிந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை தேடி போவதற்கு ஆள் இல்லை.
அப்படியே அவரை உண்மையாகவே தேடுற ஒரு ஆளாக இருந்தால் அவங்களால சும்மா உட்கார முடியாது. அவரை குறித்து சொல்லுவதற்கு தேவையுள்ள மக்களை தேடி போகிறவர்களாக இருப்பார்கள். ஒரு ஆள் ஆண்டவரை குறித்து சொல்லனா அந்த ஆள்கிட்ட என்ன இல்லைன்னா தேவனோடு கூட சரியான உறவு என்ன செய்யலை, இல்லை. ஆமேன். நம்ம அவரோடு கூட நல்ல உறவில் இருந்தால் அவர் என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார்? இயேசு உங்ககிட்ட பேசணுன்னா என்னன்னு பேசுவார்? நம்மக்கிட்ட பேசுகிறதெல்லாம் பயப்படாத, உனக்கு அற்புதத்தை செய்வேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், நீ வளமைக்கு, இப்படித்தானே நம்ம பிரியமானவனை ஆத்துமா வாழ்கிறது போல் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். வேறு எதுவுமே என்ன செய்ய மாட்டேன்றாரு. உன் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்கு, அதுக்கு எதனா சொன்னியா கேட்குறாரா இல்லையா? உன் கூட வேலை செய்கிறாங்களே, இந்த கிராமம் இருக்கு, இந்த இடம் இருக்கு, அது மாதிரி பேசவே மாட்டாருன்னு. அவர் கூட உட்காந்துட்டா அவர் நிச்சயமாக பேசுவார், நீ இதை செய். ஆமேன். அல்லேலூயா. இப்போ அவரை தேடுகிறது மாத்திரம் அல்ல, அவர் உருவாக்கின ஜனங்கள் தேவனண்டை வருவதற்கு அவர்களை தேடி போகவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. காணாமல் போன ஆடுகளை குறித்ததான ஒரு பாரத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 2 காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கீழ்ப்படிய, இந்த 2 காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். ஆமாம், எவைகளெல்லாம் நீங்கள் வீட்டில் எழுதி வச்சுருக்கலாம், இங்கே எழுதி வச்சுருக்கலாம், இல்லைன்னா மனசில் எழுதி வச்சுருக்கலாம், இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருக்கலாம். இதை கர்த்தர் உங்களுக்கு திரளாய் தருவார், வளை கிளியத்தக்க தருவார். அல்லேலூயா. அதனால தான் பார்த்தோம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவர் உங்களுக்கு என்ன சொன்னார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஆழத்தில் என்ன பண்ணு, வளைய போடு. வாரம் வாரம் தான் போய் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேன். இன்னும் ஆழத்தில் போடு, இன்னும் ஆழத்தில் போடு. ஒரு நாளில் கர்த்தர் திரளான மீன்களை என்ன செய்வார். ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து. ஆமேன். அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா,